வணக்கம் பவித்ரா. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகியிருந்தது. அதன் பின்னர் புயலாக மாறுவதற்காக வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. ஆனால் தற்போதைய நிலவரப்படி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறுவதற்கான புயலாக மாறுவதற்கான வாய்ப்பில்லை. அதே போல் வலுவை இழந்தது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. அதாவது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு தென்கிழக்கு திசையில் 470 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியில் இருந்து தென்கிழக்கு திசையில் 410 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்தில் இருந்து 340 கிலோமீட்டர் கிழக்கு தென்கிழக்கு திசையிலும் மையம் கொண்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல கடந்த 6 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர தொடங்கி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். வரும் 30ஆம் தேதி காலை வட தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரையை ஒட்டி காரைக்கால் மாமல்லபுரம் இடையே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கிறதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை மாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கிறதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய நிலவரப்படி இந்த காலையிலிருந்தே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு காற்றுகள் வீசப்படக்கூடிய சூழ்நிலை இருந்தது. கடல்களுமே 2 நாட்களாக கொந்தளிப்போடும் தான் காணப்பட்டிருந்தது. இந்த நிலையில ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறுவதற்கான வலுவை இழந்ததாகவும் தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். பவித்ரா.